விஜயை கண்டு திமுக பயப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இல்ல அதுதான் ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு, தமிழ்நாடுல ஒரு ஜனநாயகம். யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து கொள்கையில பிரகடனம் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அதான் இப்ப கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யாரு வரும்னா திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. தேர்தல் நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கருத்து ஏன்னா ஒண்ணு நீங்க இப்படி போட்டுறாதீங்க, நீங்க புரியுதுங்களா? அப்ப வந்து நான் சொல்றதை வச்சு நான் சொல்ல வர்றதுன்னா அவங்களுடைய எண்ணம் டிஎம்கேயோட கருத்துன்றது அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டை போயிட்டு இந்த நியூட்ரல் ஓட்டு திமுக போடுற ஓட்டு திமுக ஓட்டா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரையில தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க மாட்டாங்க. அந்த வாக்குகள் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கல, ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும். அப்ப ஆட்சி எந்த கட்சி ஆளுது? அப்ப திமுக ஆளுது. அப்ப திமுகவுக்கு மாற்று எப்போ? அண்ணா திமுக. அப்ப அண்ணா திமுகவுக்கு போட்டா தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அண்ணா திமுகவுக்கு தான் வரும். எனவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு தேர்தலும் நடைபெறுகின்ற விஷயம். அதுல வாக்குகள் சிதறாது. அதனால எங்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. திமுக மேல கோபம் கொண்டவர்கள், திமுகவிலே இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திமுக தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வர நினைப்பாங்க. அதனால அவருடைய எண்ணம் என்னன்னா வந்து ஆரம்பத்திலேயே வந்து விஜய் வந்து வளர விடக்கூடாது, நசிக்கணும் அப்படின்னா. ஏன் இந்த பயம்? இந்த பயம் அதனால வந்து யாரா இருந்தாலும் வந்து வருத்தமே களத்துல சந்திப்புமே அப்படின்ற ஒரு தைரியம் வந்து திமுகவுக்கு இருக்கா? இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.